வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன். இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது. இந்த கதையில எனக்கு தெரிந்த ஒருவன், அவனது ஆபீஸில் வேலை செய்யும் மேடம் அவனை எப்படி மடக்கி அவளது காரியத்தை தீர்த்து கொண்டாள் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன். முழுமையாக கேளுங்கள். கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப் போகிறேன். இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ட்விஸ்டுகளாக தான் இருக்கும். கதை சூப்பராக இருக்கும். முழுமையாக இந்த கதையை கேளுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க. வாங்க கதைக்கு போகலாம். என் பேர் கார்த்திகேயன். எல்லோரும் என்னை சுருக்கி கார்த்தி என்று அழைப்பார்கள். எனக்கு வயது 25 ஆகிறது. நான் ஒரு கிராமத்து பையன். நான் எங்க கிராமத்துல பார்க்காத வேலைகளே கிடையாது. எல்லாவிதமான வேலைகளும் செய்திருக்கிறேன். இதனால் பார்க்க நல்ல 6 அடி உயரமாக, கட்டுமஸ்தான உடலமைப்புடன், பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பேன். நான் எனது கிராமத்தில் ஸ்கூல் படிப்பை முடித்துவிட்டு மேற்கொண்டு காலேஜ் படிக்க சிட்டிக்கு போனேன். அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக அரசாங்க பணியில் இருக்கும் பெரிய ஆபீசர்களுக்கு உதவி செய்யும் பணியாளாக வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். என் உயர் அதிகாரிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தால் அவர்களிடம் இருந்தும் காசு கிடைக்கும். முதல் மாதம் வேலைக்கு சேர்ந்து அங்கு நடக்கும் நெளிவு சுழிவுகளை பார்த்து கற்றுக்கொண்டேன். அப்பொழுது அங்கு ஒரு உயர் பொறுப்புக்கு ஒரு மேடம் வந்திருந்தார்கள். நான் வேலை செய்வது காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த ஒரு ஊர். அங்கு பெரியதாக ஒன்றும் வேலை இருக்காது. ஆபீஸுக்கு வரும் கோப்புகளை எடுத்து சரிபார்த்து அனுப்புவது மற்றும் மேடம் கூட காரில் உதவியாக சென்று ஆய்வுக்கு போவது என்று மட்டுமே இருக்கும். ஒரு ஆபீஸ் பாய் போல அலுவலக வேலைகள் முதல் எல்லாமே செய்வேன். ஆகையால் பணியிடத்தில் கார்த்தி என்று என்னோட பெயர் மட்டுமே ஒலிக்கும். இப்பொழுது இந்த கதையின் நாயகியை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். அந்த பெண்ணின் பெயர் ஜனனி. அவளுக்கு ஒரு வயசு 36 வயசு இருக்கும். அவளுக்கு கல்யாணமாகி விவாகரத்து பெற்றதாக கேள்விப்பட்டேன். அவள் குழந்தை இல்ல. இப்போது அவளும் அவளது அம்மாவும் ஒன்றாக இருப்பதாக கூறினார்கள். அவள் சின்ன வயதிலே பெரிய பொறுப்புக்கு வந்துவிட்டாள். அவள் முதலில் ஒரு தேவதை. அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள். அளவான உயரம், வட்டமுகம், மீன் போன்ற கூர்மையான கண்கள், நீண்ட தலைமுடி. அவள் சிரித்தாள், கன்னத்தில் குழி விழும். அது இருக்க வேண்டிய இடத்துல செதுக்கி வைத்த மாதிரி பக்காவா இருக்கும். மொத்தத்துல ஒரு செதுக்கிய தேவதைதான் அவள். அவள் எப்போதும் ஆபீஸ்க்கு சேலைதான் கட்டி வருவாள். அவள் சேலையில் பார்க்க சின்ன திரை நயன்தாரா மாதிரிதான் இருப்பாள். அவ்வளோ வடிவாக இருக்கும் அது அவளுக்கு. முதலில் நான் அவளை அந்த எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது. எப்போதும் அவளை பார்க்கும்போது ஒரு தனி மரியாதையுடன் தான் பார்ப்பேன். அவளும் என்னுடன் ரொம்ப மரியாதையாக தான் நடந்து கொள்வாள். நானும் அவளும் தான் காரில் எப்போதும் ஆய்வுக்கு செல்வோம். பொதுவாக ஜனனி ஆபீஸில் யார் கூடவும் பெரிதாக பேசமாட்டாள். தான் ஒரு உயர் அதிகாரி என்ற ஒரு திமிரும் கர்வமும் அவளிடம் எப்பவும் இருக்கும். ஆனால் நான் பெரும்பாலும் அவள் கூடவே இருப்பதால என்னுடன் கொஞ்சம் அதிகமாக பேசுவாள். அது மட்டுமில்லை, அவளது அதிக ஆபீஸ் ஒர்க் என் மூலமாக தான் நிறைவேறும் என்பதும் ஒரு காரணமாகும். இது ஆபீஸில் உள்ள மற்றைய சில ஆண் சீனியர்ஸுக்கு என்னோட கொஞ்சம் கோபம் இருந்தாலும் நான் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அவர்கள் கோவப்படுவதிலும் ஒரு நியாயம் உண்டு. இவ்வளோ அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க யாரையும் கண்டுக்காம என் கூட மட்டும் அதிகமா பேசினா கோபம் வரத்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் நானும் அவளும் ஒரு ஆபீஸ் வேலையாக வெளியே போயிருந்தோம். போயிட்டு வரும்போது என்னை அவள் ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்றாள். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. அங்கு அவளுக்கு தெரிந்த ஒரு நண்பரை சந்திப்பதற்காக போயிருந்தோம். அங்கே அவளது நண்பரை சந்தித்துவிட்டு வரும்போது அந்த இடத்தில் நிறைய பள்ளம், குழிகள் இருப்பதால் அவள் காலிடறி விழுந்துவிட்டாள். விழுந்தவுடன் வலியில் கத்தினாள். நான் உடனே தாமதிக்காமல் அவளை அப்படியே அழகாக தூக்கிக் கொண்டு போய் காரில் உட்கார வைத்தேன். அந்த நொடிதான் நான் அவளை முதலில் தொட்டேன். அவள் பூ போல ரொம்ப சாஃப்டாக இருந்தாள். கார்ல வச்சிட்டு காலை நல்லா பிடித்து விட்டேன். அவள் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்தது. அவளும் நார்மல் ஆனாள். பின்னர் அவள், பர்வாலையே என்னை அசால்ட்டாக தூக்கிவிட்டாய், நீ நல்ல பலசாலிதான் என்றாள். எனக்கு ஒரே சந்தோஷமானது. அன்றிலிருந்து அவள் பார்வை எண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக விழத் தொடங்கியது. போக போக என்னுடன் மிகவும் நெருக்கமாகத் தொடங்கினாள். ஒரு நெருங்கிய நண்பன் போல என்னை பார்க்கத் தொடங்கினாள். அவளது கடந்த கால வாழ்க்கையை பற்றி என்னுடன் அதிகம் ஷேர் பண்ணுவாள். அவளது திருமண வாழ்க்கையை பற்றியும் என்னுடன் அதிகம் பேசுவாள். அவள் பேசியவற்றை வைத்து பார்க்கும்போது அவளுக்கு அவளது திருமண வாழ்க்கையில் எந்தவித சந்தோஷமும் இல்லை என்பது எனக்கு அப்பட்டமாக தெரிந்தது. சில நாட்கள் கழிந்தது. அவள் என்னுடன் தொட்டு பேச ஆரம்பித்தாள். என்னதான் அவள் என்னுடன் அப்படி நெருக்கமானாலும்
எனக்கு அவளில் எந்தவித கெட்ட எண்ணமும் வந்தது இல்லை. நான் சாதாரணமாகத்தான் அவளுடன் பழகி வந்தேன். அவளுடைய நடவடிக்கைகளும் முதலில் எனக்கு அப்படித்தான் தெரிந்தது. பின்னர் நாங்கள் இருவரும் ஒன்றாக வெளியில் சுத்த ஆரம்பித்தோம். நான் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவளை பார்த்தேன். நாங்கள் அடிக்கடி வெளியில் சாப்பிடச் செல்வோம். இப்படிதான் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் எல்லோரும் வேலை முடித்து போய்விட்டார்கள். ஆனால் ஜனனி மேடம் மட்டும் இன்னும் கிளம்பவில்லை. நான், என்னாச்சி மேடம், ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க என்று கேட்டேன். அவள், இன்னும் 2 நாட்களில் மேலிடத்தில் இருந்து ஆய்வுக்காக ஆட்கள் வருகிறார்கள். நான் இன்னும் சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால்தான் இன்னும் கிளம்பாம பார்த்துட்டு இருக்கேன் என்றாள். அப்புறம், எனக்கு துணையாக கொஞ்சம் என் கூட நீ இருக்கிறியா என்றாள். நானும் சரி இருக்கிறேன் என்றேன். அவள் ஏதேதோ வேலைகள் செய்வது போல் இருந்தாள். அந்த நேரத்தில் திடீர் என்று பலத்த மழை அடிக்க ஆரம்பித்தது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பித்தது. நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். திடீர் என்று ஒரு இடி சத்தம் கேட்க அவள் பட்டுன்னு என்னை பயத்துடன் கட்டிக்கொண்டாள். நான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஒரே அதிர்ச்சி. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் அவள், என்னடா குளிர்தா, நாவேனா உன்னை இறுக்கிக் கொள்ளவா என்று சொல்லிட்டு உடனே என்னை இறுக்கிக் கொண்டாள். நான் நெளிந்து கொண்டிருந்தேன். மழை வேறு பெய்து கொண்டுள்ளது. எனக்கும் நடுங்கிக் கொண்டு உள்ளது. நானும் வேறு வழியில்லாமல் அவளை கட்டிக்கொள்ள அவள் எனக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தாள். நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே நின்று கொண்டு இருந்தேன். அவள் என்னை வைத்து ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாள். நானும் எவ்வளவுதான் பொறுமையாக இருப்பது. ஒரு கட்டத்தில் எனக்குள்ளும் எரிமலை வெடித்து பொங்க ஆரம்பித்தது. நானும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தேன். பின்னர் நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக அந்த கொட்டும் மழையில் எங்களது ஆபீஸில் தன்னிலை மறந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தோம். நன்றாக விளையாடிவிட்டு அங்கேயே சாய்ந்து கிடந்தோம். அவள், நான் ரொம்ப நாட்கள் கழித்து இன்றுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இன்று ஏதோ புது உலகில் இருப்பது போன்று உள்ளது என்றாள். அப்புறம் சாரி என்றாள். நான், ஏன் இப்போ சாரி கேட்கிறாய் என்று கேட்க அவள், நான் உன்னிடம் பொய் சொல்லி எனது காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டேன். 2 நாட்களில் மேலிடத்திலிருந்து ஆய்வுக்காக ஆட்கள் வருவார்கள் என்று நான் சொன்னது பொய் என்றாள். மேலும், அன்னைக்கு நீ என்னை அசால்ட்டா தூக்கும்போதே எனக்கு உன்னில் ஒரு விருப்பம் வந்துவிட்டது. எனக்கு உனது அந்த காட்டு மஸ்தான உடல் ரொம்ப பிடித்துவிட்டது. அதனால் உன் மூலமாக என் காரியத்தை தீர்த்து கொள்ள நினைத்துதான் இப்படி செய்தேன். அதற்கு ஏற்றால் போல் காலமும் எனக்கு அழகாக அமைந்தது என்றாள். எனக்கு அப்போதுதான் எல்லாமே புரிஞ்சது. அவள் என்னை மடக்கி அவளது காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டாள் என்பது. எது எப்படி இருந்தாலும் எனக்கும் இது பிடிச்சுதான் இருந்தது. நானும் அதை ரொம்ப நன்றா விரும்பிதான் பண்ணேன். ஆனாலும் நான் அதை அவளிடம் சொல்லவில்லை. அன்னையிலிருந்து எங்க உறவு இன்னமும் சென்று கொண்டேதான் உள்ளது. கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள். அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் தேவதை குமுதா. நன்றி.